ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜர்தோசி பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஜர்தோசியில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து சாதி, இன்னொன்று கோரா, இன்னொன்று வந்து நக்ஷி. இதில் வந்துட்டு இந்த மாதிரி மெலிசாக இருக்கிறதுக்கு பேர் தான் சாதி. இதில் இருக்க ஸ்ப்ரிங்கெல்லாம் நல்லா டைட்டாக பார்க்க ஒரு ஒயர் மாதிரி தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோரா, இது வந்து பார்க்க நல்ல ஒரு கிளிட்டர் எஃபெக்டோட இருக்கும். நம்ம சாதி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அதில் இருக்க ஸ்ப்ரிங்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த கோரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் நீங்கள் அப்படியே ஸ்டிச் போடலாம். கோரா யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நக்ஷி. சில யூடியூப் சேனல்ஸில் இதை கோரானும் அதை நக்ஷினும் சொல்கிறாங்க. எனக்கு இது கரெக்டான நேம் தெரியல. எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அதை கோரானும் இதை நக்ஷினும் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த நக்ஷியை வந்துட்டு நம்ம ஏதாவது நெக்லைன்லேயோ இல்லை ஒரு மேங்கோ ஷேப்புக்கு பார்டராக கொடுக்குற மாதிரியோ நம்ம வந்து அவுட்லைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நக்ஷி வந்து 90% யூஸ் ஆகாது, 10% யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது இந்த சாதி தான். கோராவோ நக்ஷியோ நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சாதி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ப்ரிங் எல்லாம் டைட்டாக இருக்கும். ஸோ ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அது ரன்னிங் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் லோட் ஸ்டிச்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஜர்தோசியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஜர்தோசிக்குள்ளே நீடில் வந்து உள்ளே இறங்கும், நம்மளால் ஸ்டிச்சஸ் போட முடியும். இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஜர்தோசியோடைய டிப்பை வந்து பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இழுத்து விடுங்க. லைட்டாக வந்து இழுத்தா போதும். ரொம்ப இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங்லாம் வந்துட்டு ரொம்ப கேப்பாக ஆகிடும். அது பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக இழுத்திங்கன்னா போதும். இதுவே வந்து நம்ம லோட் ஸ்டிச், பேடட் லோட் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், அப்புறம் லீஃபுக்கான ஸ்டிச், அப்புறம் ஃப்ளவருடைய பெட்டல்ஸுக்கான ஸ்டிச், இதுக்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஜர்தோசியை இப்படி நீண்டு விடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஜர்தோசியை அப்படியே கட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்டிச்செல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் சாதி யூஸ் பண்ணி போடுற எல்லா ஸ்டிச்சஸையும் கோரா யூஸ் பண்ணியும் போடலாம். ஆனால் நக்ஷி வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகாது. நக்ஷி வெறும் அவுட்லைனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ இந்த சாதியை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ரன்னிங் ஸ்டிச் போடுறதா இருந்தால் ஒரு 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச்சுக்கு இதை கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது இந்த ஹோல் வந்துட்டு கிளியராக இருக்கணும். நம்ம கட் பண்ணும்போது சில சமயம் அந்த ஸ்ப்ரிங்கு நசுங்கி அந்த ஹோலை அடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஹோல் வந்து கிளியராக இருந்தால் தான் நீடில் அதில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணி ஜர்தோசியை லோட் பண்ண முடியும். ஸோ ஹோலில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜர்தோசி எப்படி நீடில் லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் ஒரு ஜர்தோசி எடுத்து அதில் ஒரு சைடில் நம்ம நீடில் பொறுமையாக இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கரால் இப்படி மேலே இழுக்கணும். ஜர்தோசியோட ஹோல் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா நீடில் இந்த மாதிரி ஏறாமல் கீழே இறங்கிடும் ஜர்தோசி. ஸோ கரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுக்கும்போது பொறுமையாக இழுக்கணும். நம்ம ஜர்தோசியை வேகமாக இழுத்தோம்னா அந்த பிசிறு ஏதாவது இருந்ததுன்னா அது நீடில் மாட்டிக்கிட்டு ஜர்தோசி எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ பொறுமையாக இழுங்க. ஜர்தோசி யூஸ் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் இப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லூப் எடுத்து பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஜர்தோசி இதில் லோட் பண்ணுறேன். இப்படி லோட் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜர்தோசிக்குள்ளேயே வந்து இப்படி நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச். இப்படி செயின் ஸ்டிச் போடும்போது இந்த ஜர்தோசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாத்தில் டச் பண்ண மாதிரியே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீடில் அந்த ஜர்தோசி சிக்காமல் கரெக்டாக ஸ்டிச்சஸ் விடும். மறுபடி அந்த ஜர்தோசிக்குள்ளேயே அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப அந்த ஜர்தோசிக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி நாம் எடுத்திருக்க இந்த ஜர்தோசிக்கு இடையில ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச்சஸ் போடுறேன் அப்படின்னா நீடில் இந்த டாட்டர் லைன்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக பிடிச்சிக்கிட்டா இந்த ஸ்டிச்சஸை வந்து ஈஸியாக போடலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஜர்தோசியோட எண்டு வந்துடுச்சு. இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஸ்டிச் போடும்போது இந்த ஜர்தோசிக்கு வெளியில் வந்து ஸ்டிச் போடாமல் இந்த 2 ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் அடுத்த ஜர்தோசியை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த 2 ஜர்தோசிக்கு இடையில கேப் தெரியாமல் இருக்கும். நம்ம ஃபுல்லாக அந்த ஜர்தோசிக்கு வெளியில் வந்து ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த கட் தான் நான் ஒரு கட் தான் நான் ஸ்டிச் பண்ணும்போது இடையில ஒரு சின்ன கேப் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன கேப் தெரியும். இதை போல் ஸ்டிச் பண்ணால் கேப் தெரியாது. இந்த மாதிரி ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் போடும்போது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போகிறீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் நீடிலோடைய ஹூக் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல நான் ஃபுல்லாக ஜர்தோசியை விட்டு வெளியில் வந்து ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போடுறேன். இதுவே நான் அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜர்தோசிக்கு ஒரு 2 ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடியே ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணியிருப்பேன். இந்த ஜர்தோசி ஸ்டிச் போடும்போது நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்படி ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துகிட்டு அடுத்த லூப் எடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து கிளாத்தை விட்டு இப்படி தூக்கிட்டு வருது பாருங்கள். அப்படி தூக்கிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த லூப் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீடில் வந்துட்டு இந்த லூப் சிக்கும், இதை போல் கழண்டி வரும்.
அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டில் இருக்க இழை நீடில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜர்தோசியோட ஸ்ப்ரிங்கும் நீடில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப்பை வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லூப்பு நல்லா கிளாத்தை டச் பண்ண மாதிரியே இருக்கணும். கிளாத்தை விட்டு இப்படி மேலே தூக்கிட்டு வரக்கூடாது. இது இந்த ஜர்தோசிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் சரி, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து கிளாத்தை விட்டு மேலே தூக்கிட்டு வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லூப் எடுத்து அதுக்குள்ளே இருந்து செகண்ட் லூப் எடுக்கிறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து இந்த கிளாத்தை டச் பண்ண மாதிரியே இருக்குது. கவனிங்க, இந்த மாதிரி கிளாத்தை டச் பண்ணிகிட்டே வந்து நம்ம அடுத்த லூப் எடுத்தோம்னா நம்மளுக்கு நீடில் த்ரெட்டும் சிக்காது, ஜர்தோசியும் சிக்காது, ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் எப்படி போடக்கூடாதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அடுத்து வந்து பாட்டம்லேருந்து டாப்புக்கு ஸ்டிச் போட்டு காட்டுறேன். நான் உட்காந்துருக்க டேரெக்ஷன்லேருந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு ஸ்டிச் போட்டேன். இப்போ வந்து பாட்டம்லேருந்து டாப்புக்கு ஸ்டிச் போடுறேன். இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸை இந்த டேரெக்ஷனில் போட போகிறேன். அதனால் நீடிலோடைய ஹூக் வந்து இந்த டேரெக்ஷனில் இருக்க மாதிரி பிடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீடில் எந்த டேரெக்ஷனில் கிராஸாக பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் கவனிங்க. இப்படி பேக் சைடில் நீங்கள் கிராஸாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டும் சிக்கும், ஜர்தோசியும் சிக்கும். இப்போ நான் ஜர்தோசி லோட் பண்ணுறேன். ஜர்தோசியை நல்லா எண்டு வரைக்கும் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணுறப்ப கவனிங்க, இந்த ஜர்தோசி வந்து கிளாத்தை டச் பண்ண மாதிரியே தான் இருக்குது. இப்படி எல் ஷேப்லேயே தான் இருக்குது. கிளாத்துலேருந்து ஜர்தோசி தூக்கிட்டு வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச்சஸ் விழும். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இல்லை 2 ஸ்ப்ரிங் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீடிலோடைய டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். இந்த ஹூக் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டை டைட்டாக பிடிக்கக்கூடாது. த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நீடிலேருந்து த்ரெட்டு வழுக்கிட்டு வரும். ஸோ த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாக பிடிங்க. இப்போ நான் பாட்டம் டு டாப்பும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டிட்டேன். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டும் ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். நான் உட்காந்துருக்க சைட்லேருந்து எனக்கு இதுதான் லெஃப்ட் டு ரைட். நான் ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு லூப் எடுக்கிறேன். நான் வந்து இப்போ நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீடில் எப்படி ஜர்தோசி லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி எடுத்துகிட்டு நீடிலோடைய ஹூக் வந்து அப்பர் டைரக்ஷனில் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரிங் ஃபிங்கரில் இப்படி மேலே இழுத்து விடுங்க. ஜர்தோசி கட் பண்ண இடத்துல ஹோல் கிளியராக இல்லைன்னா இந்த மாதிரி ஜர்தோசி மேலே ஏறாது. அப்போ நீங்கள் பொறுமையாக அப்படி மேலே இழுத்து விடணும். இழுத்து விடும்போது ஜாகிரதையாக இழுத்து விடுங்க. வேகமாக இழுத்திங்கன்னா ஜர்தோசியில் இருக்கிற பிசுறு ஏதாவது ஹூக்கில் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஜர்தோசி ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிடும். நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடும்போது எந்த சைஸில் வேணாலும் ஜர்தோசி கட் பண்ணுவோம். அதனால் அதில் எக்ஸ்பெண்ட் ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. இதுவே வந்து நீங்கள் லோட் ஸ்டிச் இல்லை வேறு ஏதாவது ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான சைஸில் தான் நம்ம ஜர்தோசி கட் பண்ணுவோம். அப்போ ஜர்தோசி எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சைஸ் டிஃபர் ஆகும். இப்போ மறுபடியும் ஜர்தோசி லோட் பண்ணுற பாருங்கள். ஹூக் வந்து அப்பர் டைரக்ஷனில் வச்சுட்டு இப்படி இன்சர்ட் பண்ணி ரிங் ஃபிங்கரில் பொறுமையாக அப்படி மேலே இழுக்கணும். நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஜர்தோசி போட முடியும். இல்லை எனக்கு செயின் ஸ்டிச் நல்லா வரும் ஆனால் ஜர்தோசி மட்டும் ஸ்டிச் பண்ண வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். இது கேட்க காமெடியாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான டிப். நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு எல்லா டைரெக்ஷன்லேயும் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்ணை மூடிக்கிட்டே நீங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப்பை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சர்க்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் லாங் ஸ்டிச்சஸாக போடணும். ரொம்ப சின்ன ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஜர்தோசியில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளால் த்ரெட்டை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணுறதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீல் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்ணை மூடிட்டு உங்களை ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் கண்ணை மூடி ஸ்டிச் பண்ணால் பார்க்குறவங்க சிரிப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக அதில் வின் பண்ணும்போது உங்களை பார்த்து சிரிச்சவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இப்போ நான் லெஃப்ட் டு ரைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ரைட் டு லெஃப்ட்டும் போட்டு காட்டிடுறேன். பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் ஜர்தோசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய ஜர்தோசி வேஸ்ட் ஆகும். அப்படி வேஸ்ட் ஆகாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் இதில் சொல்லித்தரேன். நான் வந்து நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்விங் த்ரெட் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நரம்பு வந்து கையில் இருக்கிறதே தெரியாது, உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸ்விங் த்ரெட் வந்து கையில் இருக்கிறது கொஞ்சம் தெரியும். நரம்பு வந்து நீடில்லையோ இல்லை ஜர்தோசிலையோ சிக்காமல் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்மூத்தாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் த்ரெட்டு வந்து நீடிலில் சிக்கும். அப்படி நீடிலில் சிக்கும்போது நம்ம நீடில் டைட்டாக பிடிச்சி மேலே இழுப்போம். அப்போ நீடிலேருந்து த்ரெட்டு தனியாக கழண்டிட்டு வந்துடும். நரம்பு வந்து இடையில அறுந்து போகாது. த்ரெட்டு இடையில அறுந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் நரம்புக்கும் த்ரெட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து கரெக்டாக வரல, இது கழண்டிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி கழண்டிட்டு வரும்போது உங்களுக்கு ஜர்தோசி இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் இதை எடுத்து கழட்டி போட்டுறாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஜர்தோசிக்குள்ளே மறுபடியும் நீடில் பொறுமையாக அப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண இடத்துல கேப் இருக்குது தெரியுதுங்களா, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு தள்ளியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் நரம்பு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒயிட் கிளாத்தில் நரம்பு தெரியாது உங்களுக்கு, அப்புறம் ஐ ப்ராப்ளம் வரும்.
நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டார்க் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பாப்லின் கிளாத் அந்த மாதிரி டார்க்கான கிளாத் எடுத்துகிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு எல்லா டைரெக்ஷன்லேயுமே ஸ்டிச் பண்ணி காட்டிட்டேன். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் எல்லா ஷேப்ஸ்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கொயர், சர்க்கிள், திலகம், மேங்கோ இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்லேயுமே இந்த ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீடில் இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீடில் அந்த டைரெக்ஷனில் பிடிக்கணும், இப்படி பிடிக்கக்கூடாது. இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை ஏதாவது ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி எனக்கு அசைன்மெண்ட் மாதிரி சப்மிட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.